ஹாய் விவர்ஸ், டிஎன்பிஎல் மேட்சஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது டிஎன்பிஎல்லுடைய 3வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் சிஎஸ்சியும் நெல்லை ராயல் கிங்ஸ் என்ஆர்கே வந்து மோதுறாங்க. ஆகஸ்ட் 5 புதன்கிழமை இன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 5 வந்து பார்த்தோம்னா முழுக்க புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச நாள். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் சிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா நாராயண் ஜெகதீசன் அவர் ஓரளவுக்கு நல்லா வந்து விளையாண்டுருவார். அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து அபிஷேக் தன்வர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அடுத்து பி அருண் அவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து எஸ் தினேஷ்ராஜ் அவரும் நல்லாவே வந்து விளையாண்டுருவார். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து இருக்குது. அடுத்து லோகேஷ் ராஜ் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணுவார். அடுத்து மோஹித் ஹரிஹரன் எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து எஸ் சுஜய்க்கு வந்து நல்லா வந்திருக்கு, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது ஸ்வப்னில் சிங்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்தது ராம் அரவிந்த் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது எம் சிலம்பரசன் அவர்கிட்ட வந்து ஒரு 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போது சிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கிடைக்கல. நான் சொல்லியிருக்கிறதே 9 பேருக்கோ 10 பேருக்கு தான் சொல்லியிருப்பேன். நிறையா பிளேயருடைய டேட்டா பர்த்லாம் வந்து கிடைக்கல. அப்புறம் யார் பேட்டர்ஸ் யார் பவுலர்ஸ் வந்து தெரியல. அது ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சுன்னா நமக்கு அது எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பா, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் அடிப்பான்னு சொல்லாமல் நார்மலாக நல்லா விளையாடவங்களுக்கு மட்டும் வந்து சொல்கிறேன். ஏன்னா அவங்க பேட்ஸ்மேனாக பவுலரானு தெரியல. ஸோ அதெல்லாம் ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் யார் எப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து பார்த்தோம்னா சோனி யாதவ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து அஜிடேஷ் ஒரு எக்ஸ்ட்ரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து இருக்குது. அடுத்து என்எஸ் ஹரிஸ் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக வந்து இருக்குது. அடுத்து எம் அத்னான் கான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து யூ முகிலேஷ் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்து ரித்திக் ஈஸ்வரன் நல்லா விளையாண்டுருவார். அடுத்து பி ராக்கிக்கு நல்லா இருக்குது, அவர் பவுலிங் போடும் பட்சத்தில் அதிகப்படியான விக்கெட்ஸ் கூட வந்து எடுக்கலாம். அடுத்து சச்சின் ரவி அவருக்கும் நல்லாயிருக்கு, அவரும் பவுலிங் போட்டார். பவுலராக இருந்தார்னா பவுலிங் போடும் பட்சத்தில் நல்ல விக்கெட்ஸ் எடுப்பார். பேட்ஸ்மேனாக இருந்தார்னா 30 ரன்ஸ்க்கு மேலே வந்து அடிப்பார். அடுத்து வி யுதீஸ்வரன் பவுலர் தான் நினைக்கிறேன், அதிகப்படியான விக்கெட்ஸ் என்ஆர்கே டீமில் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. அடுத்து ஜே ரோஹன் அவருக்குமே நல்லா வந்து இருக்குது, அவர் பவுலராக இருக்கும் பட்சத்தில் அதிகப்படி நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ சிஎஸ்சி என்ஆர்கேல 22 பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம், யாரெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ், யாரெல்லாம் ட்ரீம் டீமில் இடம் பிடிக்கிறதுக்கான பிளேயர்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் யாருன்னு ஜாயின் பண்ண வந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் தான் வந்து கொடுப்பேன். ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யாரெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ், யாரெல்லாம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நாராயண் ஜெகதீசன், அபிஷேக் தன்வர், எஸ் தினேஷ்ராஜ், மோஹித் ஹரிஹரன், எஸ் சுஜய், எம் சிலம்பரசன், சோனி யாதவ், ஜி அஜிடேஷ், எம் அத்னான் கான், ரித்திக் ஈஸ்வரன், பி ராக்கி, சச்சின் ரவி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து சிவிசி போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஜி அஜிடேஷ், வி யுதீஸ்வரன், மோஹித் ஹரிஹரன், எஸ் சுஜய் இப்போ இவங்க மட்டும் தான் சிவிசி போடணும் ட்ரை பண்ணணுங்கிறது கிடையாது. நான் பெஸ்ட்டு பிளேயர்ஸில் கொடுத்துருக்க ஆல்ரவுண்டர்ஸ் யாராச்சும் இருப்பாங்க, பெஸ்ட்டு பிளேயர்ஸில் நல்லா விளையாடுங்க சொல்லி கொடுத்துருப்பேன், அவங்க நேம் வந்து சொல்லியிருப்பேன். அவங்க யாராச்சும் ஆல்ரவுண்டராக இருக்காங்கிற பட்சத்தில் அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க பேட்டிங் பண்ணுறாங்க பவுலிங் போகிறாங்க பட்சத்தில் அவங்க அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்துருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அத்னான் கான் ட்ரை பண்ணுங்கள், சோனி யாதவ் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவங்கள மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். யார் வந்து பவுலிங்கும் போடுறாங்க, ஒரு 2 ஓவராவது போடுறாங்க, பேட்டிங் இயர்லியாக வராங்கன்னா அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து ஒரு காமனான ப்ரெடிக்ஷன்ஸ் தான். எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் முடிகிறாங்க செகண்ட் பேட்டிங் முடிகிறாங்கிறத பொறுத்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனல் தான் அந்த அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலை மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மேட்ச்சில் சிஎஸ்சி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஜெயிக்குமா இல்லை என்ஆர்கே நெல்லை ராயல் கிங்ஸ் ஜெயிக்குமான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோடய டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டெலகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது.